Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான கருவேப்பிலை சட்னி எப்படி பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்ததுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த சட்னியும் வாரத்துல 2 தடவை 3 தடவை நெல்லிக்காய் ஜூஸும் குடிச்சீங்கன்னா நல்லாவே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கட்டு கருவேப்பிலை, 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், 6லேருந்து 7 பல்லு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அதுக்கப்புறமா 2லேருந்து 3 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காய், 3 தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி செஞ்சிடலாம். இதுக்கு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டாணி பருப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரலும் வறுத்துடலாம். அண்ட் இப்போ நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா கருகிரும். அடுத்ததாக அதில் நம்ம உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம உரிச்சு வச்சுருக்க வெள்ளை பூண்டி ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இந்த வெங்காயம் அண்ட் வெள்ளை பூண்டு இது ரெண்டுமே நல்லா வணங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி இதோட சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இதுக்கு கூடமான வரல நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நாட்டு தக்காளியாக இருந்தால் பெஸ்ட்டு, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததான் இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் சுவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிடலாம். அடுத்ததாக இது கூட 2 வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். வரமிளகாயும் உங்களோட காரத்துக்கேற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த தக்காளி லைட்டாக மசிகிற வரலும் வணக்கிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இந்த தக்காளியோட சேர்த்து நம்ம நல்லா வணக்கிடலாம். இந்த கருவேப்பிலையில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் அது நல்லா சுருண்டு வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் சைஸ் புளியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிடலாம். தேங்காவை ஆட் பண்ணிட்டு இந்த கருவேப்பிலை நல்லா சுருண்டு வர அளவுக்கு இதை நம்ம வணக்கிடலாம். இந்த கருவேப்பிலை நல்லா வணங்கினா தான் இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா அதோட பச்சை வாசம் அப்படியே இருக்கும், அது சாப்பிட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சுருங்கி வந்திருக்குன்ட்டு. நம்ம போட்ட குவான்டிட்டியில் பாதி தான் இருக்குது. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை அரைச்சாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிடலாம். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை சட்னி ரெடி. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாளிக்கும் போது அது கூட ஒரு வரமிளகாயை போட்டு தாளித்து கொட்டுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவை ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுதுன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.